உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அறிவன் ஜெர்மனியிலிருந்து. நம்முடன் இன்றைக்கு பாலா இணைஞ்சிருக்காரு. அப்புறம் அட்லாண்டாவிலிருந்து நம்ம சதீஷ்குமார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கங்க. தமிழ்நாட்டுல வந்து இப்ப வழக்கம் போல ஒரு முறையும் நெல் கிடங்குல பாத்தீங்கன்னா நிறைய நெல் மூட்டைகள் வந்து வீணா போகுது. இது வந்து தொடர்ந்து இது நடந்துட்டு வர சிக்கல் தான் நமக்கு. ஏன் இந்த சிக்கலுக்கு வந்து இவ்வளவு நாளா இவங்க தீர்வு காணாம வச்சிருக்காங்க? இப்ப கூட வந்து எதிர்க்கட்சி தலைவர் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த இடங்கள்ல போய் பார்த்திருக்காரு. பார்த்துட்டு இது மாதிரி வீணானதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சுட்டு வராரு. இத வந்து நான் எப்படி பார்க்கிறேன்னா, அது எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே உணர்வுபூர்வமா அது செஞ்சாருன்னு நெறைய பேர் சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் அவருக்கு உணர்வுகள் இருக்கலாம். ஆனா இது ஒரு எதிர்க்கட்சி அரசியல் செய்யற மாரி தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா, ஒரு உணர்வுபூர்வமான ஒரு எதிர்க்கட்சி தலைவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, அத முன்னாடியே அணுகி மழை வரப்போகுது. இதெல்லாம் முன்னாடி வருஷம் வருஷம் இந்த மாரி சிக்கல்கள் வந்துட்டு இருக்குது. இந்த வருஷம் இவங்க எப்படி கையாள போறாங்கன்றத முன்னாடி முன்கூட்டியே இவங்கலாம் அணியமா இருக்காங்களா? இதுக்கெல்லாம் வந்து ரெடினஸ் நம்மகிட்ட இருக்கா? அப்படின்றத அனலைஸ் பண்ணி அப்படி அரசியல் பண்றது ஒரு நல்ல ஒரு எதிர்க்கட்சி அரசியலா நான் பார்க்கிறேன். இல்ல இது வந்து நீங்க சொல்றது போல ஒரு ஒரு வருடமும் நடக்கிற ஒரு விடயம்தான். ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா 20,00,000 டன் வந்து நெல் வந்து வீணாயிருக்கு. இது கடந்த வருடத்தை விட இந்த வருடம் வந்து வறட்சி இல்ல. நல்ல மழை பெஞ்சிருக்கு. இவங்களுக்கு பாசனத்துக்கு தண்ணியும் கிடைச்சிருக்கிறதுனால எல்லா விவசாயிகளுமே நெல் வந்து அதிகப்படியான இடங்கள்ல போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு அரசுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா மழை நல்லா பெஞ்சிருக்கும் போது ஈல்டும் அதிகமா இருக்கும். அப்போ அதை வந்து நெல்லை வந்து கொள்முதல் பண்றதுக்கோ இல்லைன்னா அதை வந்து சேகரிக்கிறதுக்கு கிடங்கு வசதிகளோ வந்து செஞ்சு கொடுத்துருக்கணும். இது என்ன ஆயிடுச்சுன்னா கடந்த வருஷத்தை விட பாத்தீங்கன்னா ஒரு 13-14% வந்து கூடுதலா ஈல்டு வந்திருக்கு. அப்போ அதை வந்து இவங்க வந்து கொள்முதல் பண்றதையே வந்து வேகத்தையே கூட்டியிருக்கணும். இப்போ ஒரு நாள்ல வந்து ஒரு 1000 டன் பண்றாங்கன்னா ஒரு 2000 டன் பண்றதுக்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கணும். அதே மாதிரி கிடங்கு வசதிகளும் விரிவுபடுத்தியிருக்கணும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஃபார்முலா 1 கார் ரேஸ்ன்னு ஒண்ணு பண்ணாங்க. அது யாருக்காக பண்ணாங்க? இப்போ இவரு உதயநிதியோடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக பண்ணாங்களா? இல்ல அதுல இருந்து ஒரு பைசா வருமானம் கிடையாது இந்த அரசுக்கு. இப்ப அந்த நிகழ்ச்சியை பண்றதுக்கு 300 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. இதுவே இவங்க வந்து இத வந்து விவசாயிகளுடைய நெல்லை வந்து கொள்முதல் பண்றதுக்கு முன்கூட்டியே திட்டமிட்டு பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இருக்காது. ஏற்கனவே விவசாயம் வந்து ரொம்ப நமக்கே தெரியும் லாபகரமான ஒரு தொழில் கிடையாது. அதுவும் இந்த பருவமழை போயிட்டு போறது இல்ல ஒரு நேரங்கள்ல வந்து அதிகப்படியான மழை வந்து இந்த கிளவுட் பர்ஸ்ட்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதனால அதிகப்படியான மழை பெஞ்சும் பயங்கர பயிர் சேதம் ஏற்படுது. வேளாண்மைன்றதே இன்னைக்கு ஒரு பெரிய கஷ்டமான ஒரு தொழிலா தான் இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அரசு இவங்க அணுகிறத பாத்தீங்கன்னா இனி வந்து விவசாயிகள் வந்து இந்த தொழிலையே விட்டுட்டு போகணும், இனி விவசாயம் பக்கமே வரக்கூடாதுன்ற ஒரு நினப்புல பண்றாங்களான்ற சந்தேகம் தான் நமக்கு வருது. ஏற்கனவே நமக்கு தெரியும் டெல்டா மாவட்டங்கள்ல வந்து மீத்தேன் திட்டம் ஹைட்ரோ கார்பன் திட்டம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து வெறும் போராட்டத்துக்கு அப்புறமா அதை வந்து நிறுத்தினாங்க. இப்போ திமுக அரசு இப்போ இவங்க பண்றதை பார்த்தா வேணுமனே இப்போ விவசாயிகள் வந்து இந்த தொழிலை விட்டுட்டு அவங்க நிலத்தை வந்து அபகரிக்கிறதுக்கு பண்ற ஒரு நிலை தான் எனக்கு தோணுது. அந்த மாதிரிதான் ஒரு சந்தேகம் வருது எனக்கு. இதுக்கு இழப்பீடு அப்படிங்கிற இதுல அந்த அரசு அதை எப்படி கையாள போகுது? விவசாயிகளுக்கு சரியான இழப்பீடுகளை கொடுக்கப்படுமா? இந்த நெல் கொள்முதல் வந்து முழுசா முடிஞ்சிருச்சா இல்ல இன்னும் இருக்குதா? இல்ல பண்ணல. முழுசா கொள்முதல் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ வந்து உழவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இது பகுதி பண்ணிருக்கிறாங்க. ஆனா பெரும்பான்மையான நெல் வந்து இன்னும் கொள்முதல் பண்ணி முடிக்கல. அது வந்து லாரிகள்ல ஏத்த முடியலன்றாங்க. போதுமான அளவு லாரி இல்லைன்றாங்க. கிடங்கு பாதுகாப்பா அந்த நெல்லை வந்து சேமிச்சு வைக்கிறதுக்கு கிடங்கு இல்லாத ஒரு சூழ்நிலை. அதனால வெட்ட வெளியில போட்டு போயிருக்காங்க. இதனால இப்போ வந்து விவசாயிகளுக்கு தான் பெரிய நட்டம். இப்போ ஒரு ஏக்கருக்கு 35,000 40,000 இவங்க செலவு பண்ணி பயிர் போட்டிருந்தாங்கன்னா அந்த அப்படியே அந்த அந்த தொகையை வந்து இழப்பீடா வந்து இவங்க கொடுப்பாங்கன்றது சந்தேகம் தான். இதுக்கு ஒரு பெரிய லெவல்ல ஒரு போராட்டம் நடத்தினா மட்டும்தான் அவங்களுக்கு போட்ட காசாவது திருப்பி கிடைக்குமான்றது பார்க்கணும் நம்ம. அவங்க உழைப்பு வீண் தான். இழப்பீடுன்றத வந்து ஒரு ஒரு குறுகிய கால ஒரு தீர்வா தான் நம்ம பார்க்க முடியும். நிரந்தரமான இதுக்கு ஒரு தீர்வு வேணும்னா, ஏன்னா வெறும் பணம் மட்டும் இதுல கிடையாது. அத்தனை பேரோட உழைப்பு. இந்த வீணான நெல் மூட்டைகளுக்கு எல்லாம் இப்ப வந்து நம்ம இழப்பீடு கொடுத்துட்டோம்னா நமக்கு எல்லாத்துக்கும் சோறு கிடைச்சிருமா? அப்படின்ற கேள்வி வருதுல்ல. அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல. அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குல்ல. அப்ப நான் என்ன சிந்திக்கிறேன் அப்படியே இதுக்கு ஒரு லாங் டேர்மா இப்ப எத்தனையோ செலவு பண்றாங்க. கார் ரேஸ் விடுறாங்க. முக்கியமில்லாத மக்களே கேட்காததெல்லாம் செய்யறாங்க இங்க. கடல்ல பெண் வைக்கணும்ன்றாங்க. இதெல்லாம் வந்து மக்கள் கேட்டாங்களா? இதெல்லாம் மக்களுக்கு தேவையான ஒரு திட்டங்களா?
மக்கள் வந்து இப்ப இவ்வளவு அவதி பண்ணிட்டு இருக்கும்போது நீங்களும் யோசனை பண்ணி பாருங்க. இப்ப நமக்கு தேவைக்கு அதிகமா நம்ம கிட்ட இந்த நெல் இருக்கிற பட்சத்துல இந்த அரிசியை வந்து மத்த மாநிலங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். இப்போ கேரளால வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்ல. நெல் போட்டு எடுக்கிற மாதிரி சூழ்நிலை அவங்களோட தட்பவெப்ப நிலை இல்ல. அவங்க வந்து ஆந்திராகிட்ட இருந்து வாங்குறாங்க. அப்போ நம்ம இதை வந்து முன்கூட்டியே ஒரு திட்டமிடல் பண்ணி இதை சேமிச்சு வச்சு கொள்முதல் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு போக மீதி உள்ள அரிசியை வந்து மற்ற மாநிலங்களுக்கு நம்ம விற்பனை பண்ணிக்கலாம். அப்போ இந்த அரசு எவ்வளவு கையாளாத தனத்துல இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் தவற விடுறாங்க. அவங்க அப்பாக்கெல்லாம் இப்ப வந்து செலவிக்கிறது ரொம்ப குறியா இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் கலைஞர் பேரை வச்சிட வேண்டியது. இந்த மாதிரி மக்களுக்கு தேவையில்லாத ஒரு அரசியல் செய்யறத வந்து நம்ம நீண்ட காலமா பார்த்துட்டு இருக்கிறோம். இதற்கான தீர்வு கண்டிப்பா நமக்கு வேணும். உழவர்கள்லாம் இணைஞ்சு கண்டிப்பா ஒரு தீர்வை வந்து எடுத்துட்டு வரணும். இதுக்கான நெல் சேமிப்பு கிடங்குகள் வந்து நல்ல இப்ப இருக்கிற நெல் சேமிப்பு கிடங்குகள் கூட அவ்வளவு மோசமான நிலையில தான் இருக்குன்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த ஆளும் அரசுகளுக்கு இந்த அக்கறை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இந்த மக்களுமே பாத்தீங்கன்னா ஒரு சூடு சொரணை இல்லாம தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இத பத்தி யாரும் பேசுறது இல்ல. அன்னைக்கு சோறு கிடைச்சா போதும். அன்னைக்கு மட்டும் கிடைச்சிட்டா போதும்னு எதிர்பார்க்கறாங்க எல்லாரும். உழவு பத்தியான முக்கியத்துவமே இங்க இல்லாம போயிருச்சு. இல்ல வரும் தேர்தல்ல வந்து இது பெரிய லெவல்ல திமுகவுக்கு எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு உழவரா நீங்க வந்து என்ன சிந்திக்கிறீங்க? என்ன மாதிரியான தீர்வுகளை வந்து அரசு கொண்டு வரலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அரசு செய்ய வேண்டிய கடமையை சரியா செஞ்சாலே இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். இப்போ இங்க இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு, விவசாய வேளாண்மை அதிகாரிகளுக்கு எல்லாருக்குமே தெரியும். எத்தனை ஏக்கர்ல உழவர்கள் வந்து இந்த முறை போடுறாங்க, எவ்வளவு ஈல்டு வரும், இது எல்லாமே கணக்கெடுத்துட்டு போறாங்க. அப்போ அவங்களுக்கு அது கணக்கெடுத்துட்டு இருக்கும்போது எந்த நேரத்துல இப்ப பருவமழை இப்ப பருவமழை காலம் தான் இது. அப்ப இது முன்கூட்டியே செஞ்சிருக்கணும். அவங்க செய்ய வேண்டியதை தவறிட்டு அவங்க இங்க சினிமாவுக்கு விமர்சனம் பண்றதும் அதை பத்தி கருத்துக்களை போடுறதும் ஒரு விளம்பர நோக்கில தான் இவங்க இந்த அரசு செயல்பட்டு இருக்கு. மக்களுக்கு தேவையான எந்த நடவடிக்கையும் செய்யற மாதிரி தெரியல. இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்க பொதுமக்கள் அனைவருமே இந்த இடத்துல எல்லாம் என்ன சிக்கல் நடக்குதுன்றதை கூர்ந்து கவனிங்க. அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்க வேண்டியது மக்களின் கடமைதான். நம்ம உணர்வற்று இருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு இப்படிதான் நடக்கும். நாளைக்கு சோறு இல்லாம கடினப்படும் போது அண்டை மாநிலங்கள்ல நெல் இறக்குமதி செய்யப்படும் போது தான் அதனுடைய வருத்தம் தெரியும். ஏன்னா இந்த அரசுக்கு வந்து இது ஒவ்வொரு வருடமும் இந்த பருவமழை காலத்துல வந்து இந்த மாதிரியான பேரழிவுகள் நடக்குங்கிறதையும் பார்த்துருக்கோம். மழை நிறைய பெய்யும், தண்ணி நிறைய தேங்கும். அப்புறம் வந்து இந்த மாதிரி நெல்கள் வந்து மழையில இவங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு போதிய சேமிப்பு கிடங்கு இல்லாதனால இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ரொம்ப அலட்சிய போக்குங்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் நிறைய விஷயங்கள்ல நம்ம பாக்குறது தானே. மொத்தமா அரசாங்கத்தை குறை சொல்லலைன்னா கூட அதுக்கு ஒரு லாங் டேர்ம் பிளான், ஒரு 10 வருஷம் பிளான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும் அவங்க. ஆனா இது வரைக்கும் அவங்க அந்த மாதிரி பண்ணல. இது இந்த நியூஸ் நம்ம இந்த வருஷம் இல்ல, வருஷம் இதை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். எத்தனை இடங்கள்ல நெல் கொள்முதல் முழுசா பண்ணாம எல்லாம் வேஸ்டா போய் அது வந்து அந்த விவசாயிகள் நஷ்டப்பட்டு அந்த விவசாய தொழிலை விட்டே போகிற மாதிரி. அப்ப பாரம்பரிய விவசாயத்தை விட்டு போயிறாங்க அப்படிங்கிறதே வந்து தமிழ்நாடு அரசுக்கு இழப்பு தானே. அந்த இழப்புங்கிற ஆங்கிள் இருந்து அவங்க பார்க்கல. ஏன்னா இதுல இருந்து அவங்களுக்கு எந்த லாபமும் கிடைக்கல. அரசு கொள்முதல் பண்ணி ஒரு இதை கொடுக்குது அவங்களுக்கு. ஒரு இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு ரேஸ் ட்ராக் இதெல்லாம் பண்றாங்கன்னா அது மூலமா அவங்க வேற பிசினஸ கேப்சர் பண்ணிட முடியும். இதுல என்ன பிசினஸ் அவங்களால கேப்சர் பண்ண முடியும்? அவங்களுக்கு எதுவுமே இல்ல. எதுவும் இல்லாத இடத்துல அவங்க டெண்டர் விட்டு எந்த வேலையும் பண்ண போறது இல்லை. அவங்களுக்கு ஒரு லாபம் வரும் அப்படிங்கிற ஒரு இடத்துல மட்டும் தான் அவங்க இன்வெஸ்டும் பண்றாங்க. மக்கள் பிரச்சனைக்கு அவங்க ஏன் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற ஒரு மெத்தன போக்கு தான் இருக்கு. இது மக்களிடையே ஒரு பெரிய கோபத்தை உண்டு பண்ணும். இந்த கோபம் எல்லாமே வரும் 2026 தேர்தல்ல திமுகக்கு எதிரா பிரதிபலிக்கும்னு நம்புறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பள்ளிக்கரணையில வந்து சதுப்பு நிலங்களை வந்து அபார்ட்மெண்ட் கட்டுறதுக்காக இடம் கொடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க பாலா? ஆமா, நானும் இப்போ பார்த்துட்டு இருக்கேன். அது பாத்தீங்கன்னா இந்த மார்ஷ்லேண்ட் சொல்றது வந்து பல்வேறு தரப்பட்ட விலங்குகள், பறவைகள், அப்புறம் அரிய வகை தாவரங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த மார்ஷ்லேண்ட் பாத்தீங்கன்னா அதுக்கு மட்டும் இல்லாத இப்போ அது ஒரு பெரிய மழைநீர் சேமிப்பு அமைப்பாகவும் செயல்பட்டு இருக்கு. இப்போ சென்னையில அதிகப்படியான மழை பெய்யும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா இது போன்ற பகுதி இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் எல்லாம் நீர் தேங்காம இருக்கு. இப்ப காலப்போக்கில் பாத்தீங்கன்னா இப்போ பல ஆண்டு திராவிட ஆட்சிகளுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா அந்த சதுப்பு நிலத்துடைய பரப்பளவே சுருங்கிக்கிட்டே வருது. இப்ப சமீபத்துல ஒரு செய்தி வந்திருக்குன்னா பிரிகேட் குரூப்ன்ற ஒரு குரூப்புக்கு வந்து ஒரு 2000 கோடி ப்ராஜெக்ட் ஒண்ணு அவார்ட் ஆயிருக்கு. இதை இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா திமுக வந்து இதை வந்து ஒரு முதலீடுன்னு சொல்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. ரியல் எஸ்டேட் பண்றதையே ஒரு முதலீடா காமிச்சிருப்பாங்க. இப்போ ஒரு பெரிய நிறுவனம் வருது, அதுல வந்து பல பேருக்கு வேலை வாய்ப்பு வருது, அதுல வந்து தமிழ்நாட்டுக்கோ இல்ல இந்தியாவுக்கோ ஒரு வருமானம் வருது, ஒரு வரி வருதுன்னா அதை வந்து நம்ம முதலீடுன்னு சொல்லலாம். ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி அவன் இன்வெஸ்ட் பண்ணி அவன் காசு பார்த்துட்டு போறான். அதை வந்து முதலீடா இவங்க ஏன்னா முதலீடுங்க இவங்க காட்டுறதுக்கு ஒன்னும் பெரிய அளவுல இல்லாதனால எல்லாத்தையும் முதலீடுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிரிகேட் குரூப் இந்த 2000 கோடி ப்ராஜெக்ட் வந்து இப்போ பண்ணிருக்காங்க. இதுல வந்து ஒரு பெரிய அளவுல வந்து ஊழல் நடந்திருக்கிறதா தான் இப்ப
இப்ப குற்றச்சாட்டு வந்திருக்கு. இது அறப்போர் இயக்கமும் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு தீவிரமா இருக்கு இந்த பிரச்சனை. அந்த பகுதியில வந்து எக்ஸாக்டா அந்த மார்ஷ்லாண்ட்லயே இப்போ சில பிளாட்டுங்க போட்டிருக்கிற மாதிரி தான் இப்ப செய்திகள் வந்துட்டு இருக்கு. இதை வந்து தீவிரமா போராடி இது இப்ப எடப்பாடியும் இதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதை பத்தி அவரு அறிக்கை விட்டிருக்காரு. இதை எப்படியாவது மக்கள் மத்தியிலும் இது கொண்டு போனாங்கன்னா, இது போராட்ட வடிவில் ஆச்சுன்னா இந்த திட்டத்தை வந்து தடுக்க முடியும். கண்டிப்பா இது முதலீடுகள்னா கண்டிப்பா திமுகவோட முதலீடா இருக்கும். ஆமா, அதுல ஒண்ணும் மாற்று கருத்து. மக்கள் வருமானத்திற்கோ இல்ல மக்கள் வந்து வேலை வாய்ப்பிற்கான முதலீடு கிடையாது. இயற்கை சீர்கேடுகள் வந்து நம்ம சொன்னோம் இல்லைங்களா, பறவைகள், விலங்குகள் இதெல்லாம் இல்லாம வேற இந்த வெள்ளம் எல்லாம் வருது இல்ல. ஏற்கனவே சென்னையில வந்து பாத்தீங்கன்னா மழை பெஞ்சதெல்லாம் நிறைய வெள்ளம் அப்படின்னு. இப்ப இதனால அந்த பகுதிகளில் வந்து இப்ப அபார்ட்மெண்ட் கட்டுறதுனால மீண்டும் அதுக்கான சிக்கல்கள் அதிகமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, கண்டிப்பா. இப்ப அந்த இடம் சுருங்க உங்களுக்கு தண்ணி எங்க போகும் உங்களுக்கு? இப்ப மக்கள் வசிக்கிற இடத்துக்கு தான் அந்த நீர் வரும். மேலும் மேலும் இன்னும் அவங்க வந்து இதை காம்ப்ளிகேட் பண்றாங்க. இன்னைக்கு மழை நீர் வந்து போறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லி 4000 கோடி போட்டிருக்காங்க. இன்னும் இப்போ இந்த மாதிரி திட்டம் வந்து மேற்கொண்டு ஒண்ணு இந்த பரந்தூர் மாதிரி அழிவு திட்டங்கள்லாம் வந்ததுன்னா இவங்க 4000 கோடி இல்ல 40,000 கோடி கொடுத்தாலும் சென்னையை வந்து காப்பாற்ற முடியாது. மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு கலந்தாய்வுல சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். நன்றி.